ஏய் ஸ்ரீ, என்னடி மாமாவை கண்டுக்கவே மாட்ற? மாமா உன் மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கேன், உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? என் வீட்டுக்கு வந்து பாரு, என் வீடு ஃபுல்லாக உன் ஃபோட்டோ தான். அப்படியே உன்னை தங்கத்தட்டில் தாங்குற அளவுக்கு என் மனசில் வச்சுருக்கேன் இடம், தெரியுமா? ஏன் நீ மாமாவை புரிஞ்சிக்கவே மாட்ற? ஸ்ரீ, நான் பேசிகிட்டே வரேன், நீ கண்டுக்கவே மாட்ற. வேற யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிடு. ஏன்னா அப்புறம் நீ பாட்டுக்கும் என் வாழ்க்கையில் நீ இல்லைன்னு போயிட்டீன்னா அப்புறம் காதல் படத்தில் வர மாதிரி பரத் மாதிரி மண்டையில் கை வச்சுட்டு நன்னு அலைகிற மாதிரி வந்துடும்ல. சொல்லு. மாமா, உன்னை எனக்கு பிடிக்காமலாம் கிடையாது, பிடிக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பாக நினச்சிக்க கூடாது. சொல்லு தங்கம். நீ சொல்கிறத கேட்காம இருப்பானா? நீ என் வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். எந்த எல்லை வரலும் போவீங்க? ஆ, நீங்கள் பெங்களூரில் வேலை செய்கிறீங்க, பெங்களூர் எல்லை வரையிலும் போவீங்களா? இந்த மாதிரி காமெடி தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. சொல்ல வந்ததை சொல்லு செல்லும். வெயிட் பண்ணுறேன்ல, நீ என்ன சொல்ல போகிறேன்னு. மாமா, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கிடையாது. நீங்கள் என்னோட அத்தை பையன், அந்த முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்? என்ன என்கிட்ட என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லு. உனக்கு அந்த மாதிரி நான் மாற ட்ரை பண்ணுறேன். மொத்தமாக மாறுவான்னு சொல்லலை, உனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாவது மாற ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமாவது என்னை பிடிக்குதான்னு பார்க்கலாம். என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு, சரியா? இல்லை எப்படி இருந்தால் உனக்கு பிடிக்கும், எப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லு, சரியா? ஏன்னா உன்னை விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லை. இல்லை மாமா, நான் அப்படி சொல்லலை. நான் உங்களை இன்ன வரலும் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த நினப்பில் நான் உங்களை பார்த்ததே கிடையாது. என்னோட ஃப்ரெண்டாக தான் நான் உங்களை பார்க்குறேன். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஃப்ரெண்டாக தான். கல்யாணம் பண்ணுற அளவுக்கு என்னால் மனசு அந்த அளவுக்கு ஏற்றுக்கலாம் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. சரி விடுச்சலாம். நீ ஏன் மன்னிப்பு தான் கேட்குற? மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் நடக்கல, விடு. என் தலையில் யாருன்னு எழுதியிருக்காங்கன்னு தெரியலையே. ஆனால் நீ என் லைஃப்பில் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன். ஆனால் நான் உன் லைஃப்பில் வந்தால் நீ கஷ்டப்படுவேங்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து மனசு ஒத்து போனால் தான் காதல். ஒருத்தவங்க மட்டும் ஆசைப்பட்டு அது பண்ணால் அதுக்கு பேர் வேறு ஏதோ சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை, வேணாம். சரி, என் மனசை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். முழுசாக உடனே மாறிடுவேனா அப்படின்னா மாற முடியாது. ஏன்னா நீ அந்தளவுக்கு என் மனசில் இருக்க. முடிஞ்ச அளவுக்கு மாற்ற ட்ரை பண்ணுறேன், சரியா? ஆனால் எப்பவும் போல் நீ என்கிட்ட பேசு. இதுக்கோசரம் என்கிட்ட பேசாமல் மனசை தள்ளிக்கிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போகாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரியா? கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தைங்க பிறந்தாலும் சரி, நான் அவங்ககிட்ட இப்படி தான் இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு என் அக்கா மகள் எனக்கு பிடிக்கும். சரி மாமா, நானும் எப்பயுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். எனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்தாலும் நான் எங்கள் வீட்டுக்கார சொன்னாலும் கேட்க மாட்டேன். உங்ககிட்ட நான் எப்பயுமே இப்போ எப்படி பழகிறனோ அப்படி தான் இருப்பேன், அப்பயுமே அப்படி தான் இருப்பேன். மாமா, ஸ்கூல் வந்துருச்சு, நிப்பாட்டுங்க. சரிம்மா. ஹே பல்லவி, நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ என்ன அனு வாங்க போங்கெல்லாம் பேசிட்டு இருக்க, வா போனே பேசு. நான் என்ன உன்னோட ரொம்ப பெரிய பொண்ணா? உனக்கு எனக்கு ஒரே வயசு தான். இல்லை இல்லை, ஒருத்தவங்கள எடுத்தோடனேவா வா போன்லாம் பேச முடியும்? நேற்று நீங்கள் பெருந்தன்மையாக சொல்லிட்டீங்க பேர் விட்டு கூப்பிடுன்னு, அதுக்கோசரம் உடனே வாங்க போங்கன்னு சொல்லி விட்டுட்டு வா போன்னு கூப்பிட முடியுமா? அது அவ்வளோ மரியாதையாக இருக்காதுல்ல. அட நீ வேற, நம்மளாம் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம்ப்பா, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க போங்கன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தூரமாக இருக்கும். நீ வா போன்னு ஃப்ரெண்டாக நம்ம பேசினோம்னா நம்ம மனசில் என்ன இருந்தாலும் நம்ம க்ளோஸாக பேசிக்கலாம். அதுக்கோசரம் தான் சொன்னேன், எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீங்கள், அதான் சொன்னேன். இல்லைன்னா உங்களுக்கு அப்படி என் கூட ஃப்ரெண்டாக இருக்க தோணல, நீங்கள் உங்களுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அனு, நான் உனக்கு கேட்குறேன், நீ தப்பாக நினைக்கக்கூடாது. கேளு பல்லவி. என்ன? இப்போ உன்னை ட்ராப் பண்ணிட்டு போனார்ல ஒருத்தர், அவர் யார்? உனக்கு என்ன வேணும்? அவர் என்னோட மாமா தான், அத்தை பையன். நீ ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. அவர் பெங்களூரில் வேலையில் இருக்காரு. இப்போ சும்மா எங்களை பார்க்கலான்னு வந்தார். ஓ அப்படியா? சரி, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை குழந்தைங்க? ஐயோ பல்லவி, அவருக்குலாம் இன்னும் கல்யாணம்லாம் ஆகல. ஏன்னா அவரை பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ ஏஜ் இருக்க மாதிரியா இருக்கு. அவர் கல்யாணம்லாம் ஆகல, நம்மளோட 2 வயசு பெரியவர், அவ்வளோதான். என்ன ஆனு, நீ தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படிலாம் இல்லை பல்லவி. ஏன் திடீர்னு அப்படிலாம் கேட்குறீங்க? இல்லை, மாமானாவே அப்புறம் ஓரளவுக்கு ஏஜ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்மளோட 2 வயசு தானே பெரியவர்னு சொல்கிறீங்க, கரெக்டாக இருக்கும்ல? பெங்களூரில் வேற இருக்காருன்னு சொல்கிறீங்க. எப்படியும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பேசலையா? நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அதெல்லாம் பேசி தான் வச்சுருக்காங்க. நான் இப்போ கூட அவர் அதான் கேட்டுட்டு வந்தார். எனக்கு தான் ஒன்றும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் கூட எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் ஆசை. கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆசைலாம் கிடையாது.
வீட்டில் ஆனால் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. இப்போ மாமாவை தான் கேட்டார். நான் மாமா கிட்ட சொல்லிட்டேன். அவர் வந்து சரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல. ஓஹோ அப்படியா, சரி சரி. ஏன் பார்க்க நல்லா தானே இருக்காரு, ஏன் வேணான்னு சொல்ற? அவருக்கு என்ன குறைச்சல், அவர் நல்லா தான் இருக்காரு. எனக்கு அந்த மாதிரி தோணலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இவளுக்கும் வந்து பிடிக்கலன்னு சொல்றா. எனக்கு வந்து அவரை பார்த்த உடனே என் மனசே பறி கொடுத்துட்டேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. அவரை போய் இவ வேணான்னு சொல்றா. என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டு பார்ப்போம். எப்படியாவது கொஞ்சம் இவகிட்ட நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசி பார்ப்போம். என்ன பல்லவி, என்ன ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டீங்க? அதுவும் கீழே குமிஞ்சமே யோசனையில இருக்கீங்க, என்னாச்சு? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி வா, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஹெச்எம் பார்த்தா அவ்வளோதான், நம்மள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு. வா போகலாம். சரி சரி போகலாம் வாங்க. டேய் என்னடா வீட்டில் தான் ஆன்ட்டிகிட்ட சண்டை போட்டியாமே என்ன? நான் என்னடா சண்டை போட்டேன்? நானும் ஒன்றும் சண்டை போடலையே. ஏன்டா போய் சொல்கிற? நேற்று நைட்டு வந்து ஆன்ட்டி உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? உன் நல்லதுக்கு தானே சொன்னாங்க. உன் நல்லதுக்கு சொன்னால் விருப்பம் இருந்தால் சரின்னு சொல்லி, இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு அவங்கள மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசியிருக்க? பாவம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? டேய் உனக்கு ஒன்றும் தெரியாது கிடையாது சரியா? நான் எப்போ இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன்? என்னோட கல்யாண வாழ்க்கை ஃபஸ்ட்டு கல்யாணம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் தானே? இதில் இன்னொரு கல்யாணமா? என் வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது. அதுக்குன்னு நீ இப்படியே இருந்துட போறியா? இங்கே பாருடா சிவா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. பாப்பாவுக்கு ஒரு அம்மா வேணும். உனக்கு பொண்டாட்டி இருந்தா என்ன, இல்லைனா என்ன சொல்லு. பாப்பாவுக்கு ஒரு அம்மா வேணுமா வேணாமா? அது பொண்ணுடா. எத்தனை நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா உன் கூட இருந்துருவாங்க? சொல்லு பார்க்கலாம். எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட பொட்ட பிள்ளைல சொல்ல முடியுமா? ஏய் என்னடா, எங்கள் அம்மானும் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நீனும் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் எந்த ஆம்பளையும் வாழ்ந்ததா இல்லையா? இப்போ ஒரு 10 வருஷம் என் பாட்டி என் கூட வந்து திடீர்னு செத்து போயிட்டா அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்? தனியாக தானே இருப்பேன். அந்த மாதிரி இருந்துட்டு போகிறேன். இப்போ என்ன? ஏய் அது வேற இது வேற, இது சின்ன பிள்ளை இல்லை. இங்கே பாருடா, என்னோட வாழ்க்கையில் இன்னொரு கல்யாணம்லாம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் சரியா? என் புள்ள நான், எங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரலாம் அவங்க, அவ்வளோதான் என் உலகம். இந்த உலகத்துக்குள்ளே வேறு யாரும் வரவும் வேணாம், வரவும் கூடாது. அதுக்கு நான் எப்பவும் ஒத்துக்க மாட்டேன். என் பிள்ளைய பெற்று அவள் ஹாஸ்பிட்டலில் அனாதையாக தூக்கி போட்டு போயிட்டா. தெரியும் தானே உனக்கு? அந்த வலியும் கஷ்டத்துலேருந்து நான் இன்னும் மீண்டு வர கிடையாது. டேய் விடுடா, நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பொண்ணு வந்து ரொம்ப பணக்கார பொண்ணு. அப்போ வந்து உன் கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை. உன்னை வந்து ரொம்ப அந்த பொண்ணு கேவலமாக பேசுனுச்சு, அடிமையாக வச்சிருந்துச்சு. அதான் இப்போ தூக்கி போட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆமாண்டா, அந்த காசு பணத்துக்கு அவள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாள். என் மனசை அவள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலல்ல. என்னோட குழந்தைய அவள் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. அப்புறம் இதுக்கு மேலே இன்னொருத்தி கல்யாணம் பண்ணால் அவள் மட்டும் என்ன நல்லவளாக வந்துட போகிறா. அவளும் பணத்துக்கோசரம் தான் வருவா. டேய் எல்லா பொண்ணுங்களும் ஒரு மாதிரி கிடையாதுடா. நிறைய பொண்ணுங்க நல்லவங்களும் இருக்காங்கடா. நல்லவங்களா? பொண்ணுங்களாம் நல்லவங்க கிடையவே கிடையாது. அது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்படுறவங்க தான். டேய் ஒட்டுமொத்த பொண்ணுங்கள்லாம் அப்படி சொல்லாதடா. நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. பணத்துக்கோசரம் மதிப்பு கொடுக்குற சில பொண்ணுங்க இருக்காங்க தான், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனால் பணத்துக்கு மேலே நிறைய மதிப்பு கொடுக்குற பொண்ணும் இருக்காங்க சரியா? வாழ்க்கைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீ எல்லா பொண்ணையும் வந்து தப்பாக பேசாத. டேய் என் அகராதியில் எல்லா பொண்ணும் தப்பான பொண்ணு தான். ஏன் உங்கள் அம்மா இருக்காங்க, இப்போ நீ தான் ஒரு பொட்டை பிள்ளையை பெற்று வச்சிருக்க, இவங்களாம் தப்பானவங்களா? ஏன்டா எங்கள் அம்மாலாம் நல்லவங்க தான். என் குழந்தை என்ன இப்போ தான் 5 வயசு ஆகுது, அதுக்கு என்ன தெரியும்? ஓ அது எப்படி? உங்கள் அம்மா நல்லவங்க, உன் பிள்ளைனா நல்லவங்களா, மற்ற பொண்ணுங்களாம் கெட்டவங்க? சரி விடு, இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நான் அம்மா கிட்ட முறைச்சதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பார்த்துக்க முடியலலாம் சொல்லுங்க, நான் ஒரு ஆளை வச்சு என் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க மனசில் நிறைய பேர் கேட்குறாங்கன்னா அவங்க வந்து கேட்கலாம்டா. அதுக்குன்னு நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. என் குழந்தை இன்னொருத்தர் கையில் போயிட்டு அம்மா எனக்கு சோறு போடு, எனக்கு தண்ணி கொடுன்னு சொல்லி பாவமானா நிற்க முடியாது. எத்தனை வீட்டில் பார்த்தாச்சு. ரெண்டாவது அம்மானா ஃபஸ்ட்டு பிள்ளை யாருமே வந்து நல்லாலாம் பார்த்துக்க மாட்டாங்க சரியா? சரிடா, அதை சாதாரணமாக சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதுக்கே நீ அம்மா கிட்ட அவ்வளோ கோவப்பட்ட? நான் வேறு டென்ஷனில் இருந்தேன்டா, அதோடு சேர்ந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. நான் சாயந்தரம் போய் எங்கள் அம்மா தானே, நான் சமாதானப்படுத்திக்கிறேன் விடு. சரி என்னமோ பண்ணுப்போ. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எல்லாருமே உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம், கேட்க மாட்டேற. உனக்குன்னு ஒரு பொண்ணு வரும் கண்டிப்பாக, எங்கேயாவது இருக்கும். நான் என்ன பிறக்காம இருக்க போது அதெல்லாம் பிறந்து வளர்ந்துருக்கும், கண்டிப்பாக ஏதாவது வரும். வரும் வரும், வரும்போது பார்த்துக்கலாம் விடு. சரி இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, என்னாச்சு? இருக்குடா, இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது அந்த மீட்டிங்க்கு. அதுக்கப்புறம் தான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். இதை கேட்கணுன்றதுக்கோசம் தான் உன்னை இங்கே வண்டி நிறுத்த சொல்லி பேசுனேன். சரி சரி போகலாமா? போகலான்டா போகலாம். இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான்? இவன் நல்லதுக்கு யார் இது சொன்னாலும் கேட்க மாட்டான். எல்லா பொண்ணுங்களையும் வேறு தப்பாக பேசுகிறான். இவனுக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண வைக்கிறது? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஆன்ட்டி வேறு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க வேறு என்கிட்ட இவனை எப்படியாவது ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுவேன்? இவன் மனசை எப்படி கரைய வைக்கிறதுன்னு வர தெரியலையே. இவன் இதுக்கே இந்த பேச்சு பேசுகிறான். இன்னும் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம சொன்னால் அவ்வளோதான், நம்மளே வேணாம் சொல்லி தூக்கி படம் போட்டுருவோம். எப்படியாவது இவன் மனசை மாற்றி கண்டிப்பாக இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணியே வச்சு ஆகணும். வேறு வழியே கிடையாது. இப்படியே விட்டா என் ஃப்ரெண்டு லைஃப் அவ்வளோதான், அப்படியே போயிடும். பாவம், அவன் அப்படி விடக்கூடாது. ரொம்ப நல்லவன். கல்யாணம் தான் அப்படி முடிஞ்சிருச்சு. அது கல்யாணமே கிடையாது, அது ஏதோ ஒன்று. ரெண்டாவதாக வர பொண்ணாவது நல்லா இவனை என் ஃப்ரெண்டை புரிஞ்சுக்கிற மாதிரி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டேய் நான் காரில் போய் உட்காந்து 5 நிமிஷம் ஆகுது. என்ன பண்ணுற? வெளியே நின்று என்னமோ நீ பாட்டிக்கு இனிமேல் யோசிச்சுட்டே இருக்க. சீக்கிரமா வா.
வந்துட்டேன் சிவா, வந்துட்டேன். வெளியே நின்று பேசுறது கூட விட மாட்டான்டா அப்பா சாமி.